எல்லாருக்கும் வணக்கம். மேஷமில் பிறந்திருக்கவங்களுக்கு மார்ச் மாத பொது பலன்கள் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான். இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ஜாதகப்படியான பலன்கள் இருக்குது பாருங்கள், அதுதான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். அதனால் ஜாதகத்தை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான பொது பலன்கள்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஆசைகளையும் மனசில் வளர்த்துக்காதீங்க. அதே மாதிரி நெகட்டிவாக சொல்லியிருக்காங்களே அப்படின்னு எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலையும் படாதீங்க. மேஷமில் பிறந்திருக்கவங்களுக்கு மார்ச் மாதம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு நல்ல மாதம் தான். இருந்தாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்ற மாதிரியும் ஏற்படுத்த தான் செய்யும். இதில் நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம்னா குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்குங்க. இந்த ஒரு சுபகாரியங்கள் நடக்கிறது மூலமாக கொஞ்சம் சுப செலவுகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படும். செலவுகள் ஏற்படுதே அப்படின்றதுக்காக நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அந்த செலவுக்கு ஈக்குவலான பணவரவு அப்படின்றதும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கிறது, ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது அப்படின்ற மாதிரியான சுப செலவுகள் அப்படின்ற மாதிரியும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான். ஒருவேளை உங்களோட ஜாதகம் பலவீனமாக இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கல அப்படின்னா இந்த ஆடம்பர பொருட்கள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான். இப்போ ஒரு 2 வீலரோ 4 வீலரோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அது மூலமாக செலவுகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 வீலரை சொன்னேன் நான். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சில பேருக்கெல்லாம் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டு, ப்ரமோஷனு, பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கோம் இல்லைங்களா. இந்த மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா இந்த வெளிநாடு வெளி மாநிலங்கள் போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி. சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே வெளிநாட்டிலையோ இல்லை வெளி மாநிலத்திலையோ இருப்பாங்க. அங்கே இருந்துட்டு இன்னொரு நாட்டுக்கோ இல்லை மாநிலத்துக்கோ போகணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஆசைகளாக இருக்கட்டும். அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா சில பேர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள்லேருந்து ஏதாவது நல்ல விஷயங்களுக்காக காத்திருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும். இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாக தான் இருக்குது. ஜாதகம் பலவீனமாக இருக்கவங்க, தசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கு இந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்பட்டு ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்க வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிறது, இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிறது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான். வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் தேடக்கூடிய அந்த வேலை வாய்ப்பு விஷயங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தடங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்பட்டாலும் உங்களுக்கு உங்களோட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபூத்தின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும். அதுக்காக உங்களுக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்ல வரல, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். புரியுதுங்களா. கொஞ்சம் தடங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படத்தான் செய்யும். சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு தொழில் வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்ற இறக்கம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கத்தாங்க செய்யும். அதனால் நீங்கள் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பண விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும். பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல தான். என்ன செலவுக்கு ஈக்குவலான பண உறவு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் செலவுகள் இருந்தாலும் உங்களுக்கு அந்த பண வரவு வர்றது அப்படின்றது ஒரு விதத்தில் சந்தோஷத்தை தான் கொடுக்கும். உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலத்துலலாம் ஒன்றும் பெருசாக பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல தான். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்துலேயுமே உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை தான்.
சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படத்தான் செய்யும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான். மாணவ மாணவிகள் உங்களுக்குமே படிப்பு விஷயங்கள் அப்படின்னு வரும்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் கொஞ்சம் படிப்புலையும் கவனம் செலுத்திக்கணும். புரியுதுங்களா? சரி, வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்பவே கம்மி தான். அப்படியே பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளாக தான் இருக்கும். அதெல்லாம் அந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுனால உங்களுக்கு ஒரு கவலைகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா உங்களோட மனசு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பொழுதுமே வந்து சந்தோஷத்தை தான் தேடும். இந்த மாதத்தை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன கஷ்டங்கள் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது கொஞ்சம் பெட்டராக தாங்க அமையும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருமணம், குழந்தை பாக்கியம் பற்றி மேஷமில் பிறந்திருக்கவங்க ஒருத்தர் கேட்டிருந்தார், அதை சொல்ல மறந்துட்டேன். அதாவது இந்த மாதம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த திருமணம், குழந்தை பாக்கியம் அப்படின்றதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குதான். உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி தான் உங்களுக்கு மார்ச் மாதத்தில் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெலிவரி நினச்சி ஒன்றும் கவலைகள் பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். குழந்தைன்றது நல்ல விதமாக பிறந்துடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ பார்த்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான். எல்லாருக்கும் வணக்கம். ரிஷபமில் பிறந்திருக்கவங்களுக்கு மார்ச் மாத பொது பலன்கள் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வழக்கமாக சொல்லக்கூடியது தான். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான். இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷபமில் பிறந்திருக்கவங்கள பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்ச் மாதம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு நல்ல மாதம் தான் பொது பலன்களில் சொல்லணும் அப்படின்னா. உங்களோட ஜாதகப்படியான பலன்கள் இருக்குது பாருங்கள், அதுதான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். அதனால் அந்த பொது பலன்கள்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஆசைப்படுற விஷயம் அப்படின்றது நடக்கலை அப்படின்றப்ப அது உங்களுக்கு ரொம்ப கவலைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். நீங்கள் ரிஷபம் லக்னம் ரெண்டுமே ரிஷபமாக தான் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட ஜாதகமும் நல்ல நிலைமையில இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் உங்களுக்கு நல்ல விதமாகவே அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஒருவேளை உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் உங்களுக்கு பலவீனமாக இருந்தது அப்படின்னா எல்லா பலன்களும் நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்காதீங்க. சில பலன்கள் அப்படின்றது வேணால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது வருடத்தில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சில மாதங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நல்ல மாதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ஏற்படும். இந்த மார்ச் மாதம் அப்படின்றது கடவுள் வந்து ரிஷபமில் பிறந்திருக்கவங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதை எல்லாருமே நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. ரிஷபம்னு சொல்லணும்னாலே வந்து திருமணம் அப்படின்னு பார்த்தோம்னாலே நிறைய பேர்த்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா காதல் தான் நடந்திருக்கும். இந்த மாதம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேரோட காதல் திருமணமாக முடியறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா காதலை வீட்டில் சொல்லி பெற்றவங்கக்கிட்ட சம்மதம் வாங்கிறது அப்படின்ற மாதிரியான நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான். சரிங்க, காதல் திருமணம் மட்டும்தான் நடக்குமா, அரேஞ்ச் மேரேஜெலாம் நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களோட ஜாதகம்லையும்
நடக்கக்கூடிய தசாம்புத்தின்றது திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா உங்களையும் சில பேருக்கு நல்ல வரனாக அமைஞ்சு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குன்னே சொல்லலாங்க. ரிஷபமில் பிறந்திருக்கவங்க மாணவ மாணவிகளாக இருக்கட்டும், வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும், தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு நல்ல மாதமாக தாங்க இருக்குது. சில விஷயங்களில் மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். புரியுதுங்களா? எல்லா விஷயங்களையும் சொல்லிகிட்டே போகிறோம் அப்படின்னா வீடியோன்றது ரொம்ப லென்த்தாக போயிடும். தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க, உங்களுக்கு அந்த தொழில் வகையில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அகலக்கால் வைக்கிறது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் அந்த தொழில் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படின்றதெல்லாம் ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவு எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா, குடும்பத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளாக தான் ஏற்படும். ஒன்றும் பெரிய அளவுலலாம் ஏற்படாது. கோபம் அப்படின்றத குறைச்சிக்கோங்க. ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து கோபம்ன்றதை கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். அதுலேயும் குடும்பத்துலலாம் சொல்லணும் அப்படின்னா குழந்தைங்கள்ட்ட கோபம்ன்றதெல்லாம் காட்டாதீங்க. ஏன்னா இந்த மாதம் அப்படின்றது உங்களுக்கும் உங்களோட குழந்தைங்களுக்குமான அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோவா கிடைக்காது. குழந்தைங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க, சுட்டித்தனம் பண்ணுவாங்க. இல்லைனா அவங்க கேட்குறத ஆசைப்படுற பொருளையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயங்களையோ உங்களால் வந்து செஞ்சு கொடுக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் அது உங்களோட குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு டீச்சராக வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு அந்த உங்கள்கிட்ட படிக்கக்கூடிய அந்த குழந்தைங்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட வந்து உங்களோட அந்த ஒரு கோபம் அப்படின்றதெல்லாம் வந்து காட்டாதீங்க. ஒன்றும் இல்லைங்க, வாயெல்லாம் புண்ணாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பேச முடியாமல் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் இடையில வார்த்தைகள் கொஞ்சம் புரியலை அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்தின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு, நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத ஏற்படுத்துங்க. உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுனா, அதாவது இந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டு, ப்ரொமோஷனு, பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா. இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே வேலை பார்த்த இடத்துல இருந்து சம்பள பாக்கி இருக்கும். இல்லைனா உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணி வந்திருப்பீங்க, அந்த சர்டிஃபிகேட்லாம் இன்னும் கிடைக்காம இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கிடைக்காம இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து எந்த ஒரு நல்ல விஷயங்களை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வெளி மாநிலங்கள், வெளிநாடு போகிறது, அதே மாதிரி வெளிநாடுகளில் இருந்தோ இல்லை வெளி மாநிலங்களில் இருந்தோ ஏதாவது நல்ல விஷயங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் சரி, உங்களுக்குமே நல்லபடியாக தாங்க இருக்குது. அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது காரணங்களாக இருந்தாலும் சரி, இந்த வெளிநாடு வெளி மாநிலங்கள் அப்படின்னு வரும்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்னே சொல்லலாம். சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுப செலவுகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த வண்டி வாகனங்கள் வாங்கிறது அப்படின்ற மாதிரியான. இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த திருமணம் அப்படின்லாம் நடக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், அதற்கான சுப செலவுகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு செலவுகள் அப்படின்றது ஏற்பட்டாலும் அந்த செலவுக்கு ஈக்குவலான வரவு அப்படின்றதும் கிடச்சிரும். அதனால் இந்த பண விஷயங்களை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா பொருளாதாரம் அப்படின்றது உங்களுக்கு ஒன்றும் மோசமாலாம் கொண்டு போயிடாது. இருந்தாலும் செலவு விஷயங்களையும் கவனமாக தான் இருந்துக்கணும். புரியுதுங்களா. பணம் கிடைக்கிது அப்படின்றதுக்காக வந்து நீங்கள் பாட்டுக்கு செலவு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அப்புறம் இதுக்கு அடுத்த மாதம்லாம் வந்து பண விஷயங்களில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏப்ரல் அப்படின்றதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்லாம் வந்து எதிர்பார்க்காதீங்க. புரியுதுங்களா. அதனால் இந்த மாதம் அப்படின்றது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செலவுகளை குறைச்சிக்கிறது பெட்டராக இருக்கும்.
உடல் நலம் பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்லா தாங்க இருக்குது. ஒன்றும் பெரிய அளவுலலாம் ஒன்றும் பாதிப்புகள் ஏற்படாது. இந்த வயிறு சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரி ஏற்படுத்த தான் செய்யும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துக்கிட்டு சைவம் சாப்பிட்றது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும், உங்களுக்கும் பெட்டராக இருக்கும். மாணவ மாணவிகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக தான் இருக்குது. அதுலேயும் இந்த மார்ச் மாதம் அப்படின்றதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள்ன்றது நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா, ஏன்னா அந்த மார்ச் மாதத்தில் பப்ளிக் எக்ஸாமினேஷன்லாம் வரும் இல்லைங்களா, கொஷின் பேப்பர்லாம் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி வந்து ஈஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்காக நான் இப்போ ஏதோ இப்போ பலன்கள் நல்ல விதமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு யாரும் படிக்காமல் இருக்காதீங்க. படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க, புரியுதுங்களா? ஏன்னா இது எல்லாமே பொது பலன்கள் தான். ஏன்னா மற்றவங்களுக்கு கூட பிரச்சனை இல்லைங்க. இப்போ மாணவ மாணவிகள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்ன்றதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் எக்ஸாம் வர வரையும் காத்திருக்கணும், புரியுதுங்களா? அதனால் படிப்பில் வந்து கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரி, வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, மனசில் கொஞ்சம் அந்த ஒரு தடுமாற்றங்கள், அப்புறம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்செட் ஆகிறது, ஒரு விதமான கன்ஃப்யூஸ் ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி அந்த மனதளவில் சில கவலைகள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஏற்படத்தான் செய்யும். தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். வேறு ஒன்றும் எல்லா பலன்களுமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லபடியாக தாங்க இருக்குது உங்களுக்கு. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்பட்டுறாதீங்க. அந்த சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கவங்களுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொத்து பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ரிஷபமில் பிறந்திருக்கவங்களுக்கு மார்ச் மாதம் அப்படின்றது பெரிய அளவில் எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படாது. அந்த விஷயத்தில் நீங்கள் தைரியமாக இருந்துக்கலாம். ஏன்னா கோபம் அப்படின்றது ஏற்பட்டாலும் அதுக்கு ஈக்குவலான தைரியம்ன்றதும் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா. நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.